உங்களுக்கு இன்னைக்கு 7ஆம் வகுப்புல இலக்கண பகுதி, அதாவது இலக்கணத்தை இன்னொரு வார்த்தையை என்ன சொல்லலாம், இந்த கற்கண்டு பகுதியில் குற்றியலுகரம் என்பது பற்றி நம்ம பார்க்க. எழுத்துக்களுடைய வகைகளை சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம், உயிரெழுத்து சொல்லலாம். உயிரெழுத்து எத்தனை 12. அதுலேயே நெடில் எழுத்து குறில் எழுத்து. மெய்யெழுத்து எத்தனைப்பா 18. மெய்யெழுத்து ஏதாவது 2 சொல்லு. அந்த 18 எழுத்துமே மெய்யெழுத்து தான். உட்காருப்பா. அந்த 18 மெய்யெழுத்துலையும் வல்லினம், மெல்லினம், இடையினம் இருக்கு. அப்படித்தானே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். உயிர்மெய் எழுத்து எத்தனைப்பா 216. ஆயுத எழுத்து என்னப்பா அக்கு, ஒரே ஒரு. அப்போ மொத்தம் தமிழ்ல 247 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 247 எழுத்துக்கள்ல தமிழ் எழுத்து இருந்தாலும் சார்பெழுத்துக்கள்னு ஒரு வகை இருக்கு. அந்த சார்பெழுத்துக்கள்ல மொத்தம் 10 வகை இருக்கு. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு எத்தனை இருக்கு? 10 வகை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா குற்றியலிகரம், குற்றியலுகரம் அப்படின்னு 2 இருக்கு. அதுல ஒரு வகையான குற்றியலுகரத்தை நம்ம பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம்? குற்றியலுகரம். அது என்ன சார் குற்றியலுகரம்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இத வாசி, யாராவது ஒரு ஆள் இருந்துச்சு வாசி, இந்த 3 வாசி. இந்த கூங்கிறது இந்த வார்த்தைக்கு எங்க வந்திருக்கு? முதலில் வந்து. அடுத்து இந்த கூ எங்க வந்திருக்கு? இடையில வந்திருக்கு. இரண்டாவதா வந்திருக்கு, அந்த இடையில வந்திருக்கு. இந்த கூ எங்க வருது? இறுதியா, லாஸ்ட்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடாது, இறுதியாக வந்திருக்குன்னு சொல்லணும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 வார்த்தைகளிலும் இந்த கூ வந்து உச்சரிக்கும் பொழுது குழந்தை, வகுப்பு, பாக்கு வருதா? இதுல இந்த 2க்கும் ஒரு மாத்திரை அளவும், இந்த குற்றியலுகர சொல் கடைசியா வரும்பொழுது, இறுதியா வரும்பொழுது அதுக்கு அரை மாத்திரை அளவும் வரும். அது என்ன சார் மாத்திரை அப்படின்னா, அந்த எழுத்தினுடைய கால அளவு, அந்த உச்சரிக்கும் கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்றோம். உச்சரிக்கும் கால அளவு என்னன்னு சொல்றோம்? அத கை நொடி பொழுது, கண் இமை பொழுதுன்னு சொல்றோம். கை நொடி பொழுது, கண் நொடி பொழுது, கண் நொடி பொழுது, சரி, கை நொடி பொழுது, கண் இமை பொழுது அப்படின்னு சொல்றோம். அதுல அதனுடைய அளவை வச்சுதான் ஒரு மாத்திரையா, 2 மாத்திரையா, அரை மாத்திரையா சொல்றாங்க. இந்த குற்றியலுகரத்துக்கு அது எப்படி பிரிக்கலாம்னா, குறுமை, இயல், உகரம். அதே குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உகரம் என்ற அந்த சொல்லானது, உகரம் என்ற அந்த வார்த்தை வந்து என்னது, குறுகி ஒலிக்கும்னு, குறுகி ஒலிக்கும். அதுல இந்த வார்த்தைகள் பாருங்க, இது உச்சரிங்க. இது 6ம் குற்றியலுகர சொற்கள். குற்றியலுகர சொற்கள். இதுல நம்ம ஏற்கனவே படிச்சோம், வல்லினம், மெல்லினம், இடையினம் படிச்சோம் இல்லையா? இந்த குற்றியலுகரமா இல்லையா, இந்த வார்த்தையானது குற்றியலுகரமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, வல்லின எழுத்து என்னென்ன இருக்கு? கசட, இது இது. இந்த 18ம் உங்களுக்கு வல்லினமா, மெல்லினமா, இடையினமான்னு நீங்க இனம் கண்டுட்டீங்கன்னா, இந்த குற்றியலுகரம் வந்து மிக தெளிவாக அந்த வார்த்தை வந்து குற்றியலுகர சொல், எந்த குற்றியலுகர சொல், நெடில் தொடரா அல்லது ஆயுத தொடரா, உயிர் தொடரா, வன் தொடரா, மென் தொடரா, இடைத்தொடரான்னு மிக எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குற்றியலுகரத்தின் வகைகளை சொல்லும் பொழுது 6ன்னு சொல்லும். குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை வகைப்படும்? அது என்னென்ன வகைனா, நெடில் தொடர் குற்றியலுகரம். சொல்லுங்க. அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என 6 வகையை சொல்லலாம். இந்த குற்றியலுகர சொல்ல எத்தனை வகையா சொல்லலாம்? 6 வகையாக நம்ம சொல்லலாம். இந்த 6 வகையில இது
இந்த வார்த்தையானது இது நெடில் தொடரா, ஆயுத தொடரா, உயிர் தொடரா, வன்தொடரா, மென்தொடரா, இடைத்தொடரான்னு தெரியணும்னா இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்? நான் ஒரு எடுத்துக்காட்டு, நான் ஒரு 3-4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். இதுல நெடில் தொடர்ல, என்ன தொடர்ல? நெடில் தொடரும் போது உனக்கு அந்த எழுத்து நெடில் எழுத்தா குறில் எழுத்தான்னு உனக்கு தெரியும். அந்த எழுத்து நெடில் எழுத்தா குறில் எழுத்தா. இப்ப பாருங்க, பாகு இருக்கா? சரி, இந்த பாகுல இந்த பா என்ன எழுத்து? நெடிலா குறிலா? எப்படி நெடில்? யாரும் ஒருத்தர் சொல்லு, இது எப்படி நெடில் எழுத்தா வரும்? யாரும் ஒருத்தர் சீக்கிரம் எழுதுங்க. வெரி குட், கைது தவறு. இந்த ஆங்கிற எழுத்து நெடில் எழுத்து, ஆங்கிற எழுத்து. அதனால இது இந்த 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 இது வந்து குட்டியில சொல்லு இல்லையா? இக்கு குட்டல் ஊ, இக்கு குட்டல் ஊ. அப்ப ஊ வந்து குறுகி ஒலிக்குது. அந்த வார்த்தைக்கு கடைசியில அந்த குட்டியில சொல் குறுகி ஒலிச்சா அது அரை மாத்திரை அளவா குறுகி ஒலிக்குன்னு சொல்றோம் கடைசியா வரும்பொழுது. இது இக்கு குட்டல் ஆ நெடில் எழுத்தை தொடர்ந்து குட்டியில சொல் வர்றதுனால இது நெடில் தொடர் குட்டியில வரும். என்ன தொடர் குட்டியில வரும்? வாசிப்பா எதனப்பா? ஆடு. ஆ வந்து குறில் எழுத்தா நெடில் எழுத்தா? நெடில் எழுத்தை தொடர்ச்சியா வர்றதுனால இது என்ன என்ன குட்டியில வரும்? என்ன தொடர் குட்டியில வரும்? அதே மாதிரி தான் இதோ இச்சு குட்டல் ஓ. அந்த ஓ அந்த நெடில் தொடர் வர்றதுனால சோறு வந்து நெடில் தொடர் குட்டியில வரும். காது இக்கு குட்டல் ஆ. அதனால இது நெடில். அப்ப நெடில் தொடர் குட்டியில வரும் உங்களுக்கு ஓ. அந்த ஓ அந்த நெடில் தொடர் வர்றதுனால சோறு வந்து நெடில் தொடர் குட்டியில வரும். காது இக்கு குட்டல் ஆ. அதனால இது நெடில். அப்ப நெடில் தொடர் குட்டியில வரும் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சு கொள்ள முடியுங்க. அதுக்கு அடுத்ததாக ஆயுத தொடர் குட்டியில வரும். என்ன தொடர் குட்டியில வரும்? உங்களுக்கு ஆயுத எழுத்துனா உங்களுக்கு தெரியும். ஆயுத எழுத்து எது? அது எத்தனை? 1. பாருங்க, இது குட்டியில் வர சொல்லு, இதுவும் குட்டியில் வர சொல்லு. இங்க என்ன வந்திருக்கு? ஆயுத எழுத்து. அப்ப ஆயுத தொடரை ஆயுத எழுத்தை தொடர்ச்சியாக இந்த குட்டியில் வர வந்திருக்கிறதுனால இது ஆயுத தொடர் குட்டியில். ஆயுத தொடர் இந்த ஆயுத எழுத்துக்கு தொடர்ச்சியா பின்னாடி வந்திருக்கு. பின்னாடி தானே வந்திருக்கு, முன்னாடி வரல இல்ல. அப்ப அதனால ஆயுதத்தை தொடர்ந்து வரதுனால ஆயுத தொடர் குட்டியில் வரும். அதுக்கு அடுத்தது உயிர் தொடர் குட்டியில் வரும். அடுத்தது என்னது? இந்த அரசு வரலாறு ரெண்டு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரசுங்கிறதுல பாருங்க, இது குட்டியில் வர சொல்லு, இது குட்டியில் வர சொல்லு. இந்த குட்டியில் வர சொல்லுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ரா. ரா உச்சரிப்பு கரெக்டா வைக்கணும். ரா. அந்த ரா வந்து இந்த ரா வந்து எப்படி வரும்? எந்த மெய் எழுத்து எந்த உயிர் எழுத்து சேர்ந்திருக்கு? எந்த மெய் எழுத்து? எந்த மெய் எழுத்து? எந்த உயிர் எழுத்து? அப்ப இரு என்ற மெய் எழுத்தும் ஆ என்ற உயிர் எழுத்தும் சேர்ந்தாதான் இந்த ரா இல்லையா? அதனால இந்த ஆங்கிறது உயிர் எழுத்தா இல்லையா? உயிரெழுத்து தானே. ஆ முதல் அவ் வரைக்கும் உயிரெழுத்து நம்ம படிச்சிருக்கோம். அப்ப ஆங்கிறது உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்தை தொடர்ந்து குட்டியில் வர சொல் வந்திருக்கிறதுனால இது உயிர் தொடர் குட்டியில். என்ன தொடர் குட்டியில் வரும்? இதுல வரலாறு பாருங்க. இது இந்த குட்டியில் வர சொல்லுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? லா வந்திருக்கு. நீ எடுத்துருப்பா. லாங்கிறது எந்த மெய் எழுத்தும் எந்த உயிரெழுத்தும் சேர்ந்தது? நல்லா பாரு. லா. நான் சொன்ன நான் கேக்குறது லா. நான் கேக்குறது லா. அதாப்பா லா எந்த மெய் எழுத்து எந்த உயிர் எழுத்தும்? நீப்பா. இல்லு கூட்டல் ஆ. இல்லு கூட்டல் ஆ. இல்லு கூட்டல் ஆ. ஆங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? என்ன உயிர் எழுத்துல என்ன எழுத்து? அத என்ன? ரொம்ப சந்தோஷம். அப்ப நெடில் எழுத்தை தொடர்ந்து குட்டியில் வர சொல்வதற்கான இது நெடில் எழுத்துல இல்லு குட்டல் ஆ உயிரெழுத்தை தொடர்ந்து குட்டியில் வர சொல்வதற்கான இது உயிர் தொடர் குட்டியல். சரியாப்பா? உட்காந்துக்க. அடுத்தது வன்தொடர் குட்டியல். நம்ம இங்கே பார்த்துட்டோம் வல்லின எழுத்து எதுன்னு பார்த்துட்டோம். கசர தவிர வல்லின எழுத்துன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த கசர தவிர வல்லின எழுத்துக்கு இருந்தா இது கு சு டு து டு இது எல்லாமே குட்டியில் வரத்துக்கு வரும். சரியா? அங்க அந்த ஊ என்பது
குறுகி ஒலிக்குது. ஊ என்ற எழுத்து குறுகி ஒலிக்கிறதுனால சொல்றோம். சரி, வன்தொடர் குற்றியல் வரும். ஏன் சார் இங்க என்ன சார் வந்திருக்கு? வல்லின எழுத்து தானப்பா. அடுத்தது என்னப்பா? அடுத்தது இது எல்லாமே வல்லின எழுத்து. எல்லாமே வல்லின எழுத்தை தொடர்ச்சியா வந்திருக்கிறதுனால வன்தொடர் குற்றியல் வரும். இது என்ன தொடர் குற்றியல் வரும்? அடுத்தது வெண்தொடர் குற்றியல் வரும். இது மெல்லின எழுத்துன்னு சொல்லிட்டோம். இது என்ன எழுத்துன்னு சொல்லிட்டோம்? அப்ப மெல்லின எழுத்தை தொடர்ச்சியா குற்றியல் வர சொல்றதுனால இது மென்தொடர் குற்றியல் வரும். இது மெல்லின எழுத்து, இது மெல்லின எழுத்து, இதுவும் மெல்லின எழுத்து. அடுத்தது இடைத்தொடர், இது இடையின எழுத்துக்கள் சொல்லிட்டோம். பாத்தீங்கல்ல, இந்த இடையின எழுத்துக்களுக்கு அடுத்து குற்றியல் வர சொல்றதுனால இது இடைத்தொடர் குற்றியல். புரிஞ்சதா? நம்ம குற்றியல் வரோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். உகரம் குறுகி ஒலிக்குதுன்னு உகரம் குறுகி தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைஞ்சு ஒலிக்கிறதுனால அது குற்றியல் உகரம் சொல்றோம். சரியா? இப்ப எடுத்துக்காட்டெல்லாம் நான் அழிச்சிடுறேன். நீங்க ஒவ்வொன்றுக்கும் யாராவது நான் கேட்கிறவங்க எடுத்துக்காட்டு சொன்னா போதும். சரியாப்பா? சரி. எடுத்துக்காட்டு சொல்றது மட்டும் இல்லாம அது சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்டா கரெக்டா நீங்க பதில் சொல்லணும். சரியாப்பா? சரிப்பா. நெடில் தொடருக்கு நம்ம பிரியதர்ஷினி எழுதுறீங்க. நெடில் தொடர் குற்றியல் வரதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. மாசு. இது எப்படிப்பா நெடில் தொடர்னு சொல்றீங்க? இம்மு கூட்டல் ஆ. கை தட்டுங்க. இம்மு கூட்டல் ஆ. இது நெடில் எழுத்துங்கிறதுனால நெடில் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய குற்றியல் வர சொல்றதுனால இது நெடில் தொடர் குற்றியல் வரும். நீங்க உட்காருங்கப்பா. அடுத்தது ஆயுத தொடர். ஆயுத தொடருக்கு யாருப்பா சொல்லுவா? கிசான் தெரிஞ்சுங்கப்பா. அத்து. எப்படிப்பா அந்த ஆயுத தொடர் குற்றியல் வரும்னு சொல்றீங்க? ஏய், இதுல எது ஆயுத எழுத்து? அங்கு. அந்த அது வந்து ஆயுத எழுத்துங்கிறதுனால அதை தொடர்ந்து இது வருகிறது. அதை தொடர்ந்து குற்றியல் சொல்லுங்கிறதுனால இது ஆயுத தொடர் குற்றியல் அமரலாம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியல் நீ சொல்றியாப்பா? சரி சொல்லுப்பா. எருது. எருது. எப்படிப்பா எருது உயிர் தொடர் குற்றியல் சொல்றீங்க? இரு கூட்டல் ஊ. உயிரெழுத்து. இந்த ஊங்கிறது என்ன எழுத்துறா? உயிரெழுத்து. ஊங்கிறது உயிரெழுத்துங்கிறதுனால இது உயிர் தொடர் குற்றியல் வரும். அடுத்தது மண் தொடர் குற்றியல் வரும். அடுத்தது என்னது? வன் தொடர் குற்றியல் வரும். வந்து யாரு கேட்கலாம்? செல்வாவை கேட்கலாம். கொக்கு. எப்படிப்பா இது வன் தொடர்? எப்படி வன் தொடர்? அதெல்லாம் இல்ல. யாருக்கு தெரியும்? கரெக்டா சொல்லுங்க. இது எப்படி வந்தோடர்? இது எப்படி வந்தோடர்? இல்ல, இது வல்லின எழுத்துக்கு அடுத்து குற்றியல் உரை சொல் வந்திருக்கிறதுனால இது வன்தொடர் குற்றியல் வரும். இது என்ன தொடர் குற்றியல் வரும்? இது இந்த இடத்துல உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாம இருக்கு. அதனால திரும்ப ஒரு தடவை பாருங்க. இது ஆயுத எழுத்துங்கிறதுனால அதை தொடர்ந்து இது வருகிறது. அதை தொடர்ந்து குற்றியல் உரை சொல் வந்திருக்கிறதுனால இது ஆயுத தொடர் குற்றியல் வரும். அமரலாம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியல் நீ சொல்றியாப்பா? சரி சொல்லுப்பா. எருது. எருது. எப்படிப்பா எருது உயிர் தொடர் குற்றியல் சொல்றீங்க? இரு கூட்டல் ஊ. உயிரெழுத்து. இந்த ஊங்கிறது என்ன எழுத்துறா? உயிரெழுத்து. ஊங்கிறது உயிரெழுத்துங்கிறதுனால இது உயிர் தொடர் குற்றியல் வரும். அடுத்தது மண் தொடர் குற்றியல் வரும். அடுத்தது என்னது? வன் தொடர் குற்றியல் வரும். வந்து யாரு கேட்கலாம்? செல்வாவை கேட்கலாம். கொக்கு. எப்படிப்பா இது வன் தொடர்? எப்படி வன் தொடர்? அதெல்லாம் இல்ல. யாருக்கு தெரியும்? கரெக்டா சொல்லுங்க. இது எப்படி வன் தொடர்? இது எப்படி வன் தொடர்? இல்ல, இது வல்லின எழுத்துக்கு அடுத்து குற்றியல் உரை சொல் வந்திருக்கிறதுனால இது வன்தொடர் குற்றியல் வரும். இது என்ன தொடர் குற்றியல் வரும்? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாம இருக்கு. அதனால திரும்ப ஒரு தடவை பாருங்க. இங்க பாருங்க. பாட்டு.
இது வல்லின எழுத்து. இது என்ன எழுத்து? அதுக்கு அடுத்து குட்டியல் உரை சொல் வந்திருக்கிறதுனால இது வன்தொடர் குட்டியல் வரும். இது ஆமா. அதுக்கு அடுத்தது மென்தொடர் குட்டியல் வரும். மென்தொடர் குட்டியல் வரும். யார் சொல்லுவா? நீ சொல்றியாமா? சொல்லுமா. அன்பு. அன்பு. ஏன் இந்த பொண்ணு அன்புங்கிற எடுத்து மென்தொடர் குட்டியல் வரும்னு சொல்றதுன்னா, இந்த இது வந்து இது வந்து என்னது? மெல்லின எழுத்து. இது என்ன எழுத்து? மெல்லின எழுத்துக்கு அடுத்து குட்டியல் உரை சொல் இருக்கிறதுனால இது மென்தொடர் குட்டியல் வரும். அடுத்தது இடைத்தொடர் குட்டியல் வரும். அடுத்தது என்னது? இடைத்தொடர் குட்டியல் வரும். ஏதாவது சொல்லுப்பா. ஞாயிறு. ஞாயிறு. ஏப்பா இடைத்தொடர்? இது வந்து இடையின எழுத்து இல்லையா? அதாவது இடைத்தொடர். சரியாப்பா? சரி. இப்ப நானா உங்களுக்காக இந்த குட்டியோட இருந்து நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த குட்டியோட பத்தி எப்படி உங்களுக்கு புரிதல் இருக்குங்கிறதுக்காக ஒரு மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கேன். அது நீங்க ஒவ்வொருத்தரா வந்து நான் கேட்கறதுக்கு சரியான இடத்துல நீங்க வைக்கணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இது வந்து இப்ப இந்த இடத்துல வைக்கிறேன். இது என்ன? எந்த இடத்துல உங்களுக்கு வெளிச்சம் காமிக்குது? எந்த இடத்துல வெளிச்சம் காமிக்குது? இது நாக்கு வகுப்பு. இது இந்த கூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இக்கு இருக்கு. அது என்ன எழுத்து? என்ன எழுத்து? அது வல்லின எழுத்து. என்ன எழுத்து? இந்த பூக்கு முன்னாடி இப்பு இருக்கு. அது என்ன எழுத்து? அங்க பாருங்க. என்ன எழுத்து? வல்லின எழுத்து. என்ன எழுத்து? அதனால இது வன்தொடர் குட்டியல் வரும். என்ன தொடர் குட்டியல் வரும்? அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த இஞ்சு இம்மெல்லாம் எங்க வந்திருக்குன்னு பாருங்க. அங்க பாருங்க, இம்மு இஞ்செல்லாம் எங்க வந்திருக்கு? வந்திருக்கா? இல்லப்பா. அடுத்தது காது பாருங்க. காது பேசு. காது. காது இக்கு கூட்டல் ஆ, இப்பு கூட்டல் ஏ. அதனால இது நெடில் தொடர் குட்டியல் வரும். என்ன தொடர் குட்டியல் வரும்? அடுத்தது பாருங்க, முதுகு வரலாறு. எக்கு ஐது. இந்த ஆயுத எழுத்து இருக்கா? அது வந்து இந்த ஆயுத எழுத்துக்கு அடுத்து வந்திருக்கிறதுனால இது என்னது? ஆயுதத்தொடர் குட்டியல் வரும். யாராவது 2 பேர் வந்து வாங்க. யாராவது 2 பேர் வாங்க. தாவித் வா. நீ வா. இப்ப நீ எனக்கு ஆயுதத்தொடர் குட்டியல் வரும். ஆயுதத்தொடர் குட்டியல் வரும். நல்லா பார்த்து ஆயுதத்தொடரை ஆயுதத்தொடர் குட்டியல் வர வந்துருச்சா? இது ஆயுத எழுத்து தானே? கை தட்டலாம் தம்பிக்கு. இடைத்தொடர் குட்டியல் வரும் காமிப்பாரு. இடைத்தொடர் நல்லா பாரு. இடையின எழுத்து எதுன்னு பாரு. இடையின எழுத்து எது? அங்க பாரு. இடையின எழுத்து எதுன்னு பாத்துக்க. இடையின எழுத்து இந்த அந்த குட்டியல் வர சொல்லுக்கு முன்னாடி இந்த இடையின எழுத்தோட முடிச்சிருக்கான்னு பாரு. எது முடிச்சிருக்கு? நல்லா வை. இடையின இதுதான் வந்து இடைத்தொடர் குட்டியல் வரும். சரி. ஆமா, இது வந்து மார்பு இடைத்தொடர் குட்டியல் வரும். சரியா? ஓ, நீ போலாம். நீங்க இந்த பகுதியில இருந்து யாரா 2 பேர் இருந்துச்சாங்கப்பா? நெடில் தொடர் குட்டியல் வரும் காமிப்பா. நெடில் எழுத்து நல்ல காய். நெடில் தொடர் குட்டியல் வரும். சரியா? ரொம்ப நல்லது. பரவாயில்லப்பா. இப்போ குட்டியல் வர வந்து நீங்கள் நல்லா என்ன செஞ்சுக்கிட்டீங்க? நல்லா கற்றுக்கிட்டீங்க. வீட்டில் நல்லா வாசித்து பாருங்கள். நல்லா புரிஞ்சு படிங்க. மிக சுலபமாக இந்த குட்டியல் வரங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சரியாப்பா? அடுத்த வகுப்புல நம்ம குட்டியல் இதரத்தை பற்றி பார்க்கலாம்.